நேத்து நமக்கு வந்த ஒரு மிக அதிர்ச்சியான நியூஸ் என்ன அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் அப்படின்றது தான். இந்த நியூஸ் வந்ததுல இருந்தே பல பேர் அவங்கள பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இன்னும் சில பேர்லாம் இல்லாத பொல்லாத கதைகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கேட்ட ஜிவி பிரகாஷ் ரொம்ப டென்ஷன் ஆகி அவரோட சோஷியல் மீடியால பயங்கர காட்டமான ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேர்ல இரு மனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது. பிரபலமான நபர்களா இருக்கிறதுனால ரெண்டு பேருடைய தனிப்பட்ட ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சு இஷ்டத்துக்கு கதை கட்டுறது, கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் ஏற்புடையதே இல்ல. தங்களோட கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவ கொடுத்து சமூக ஊடகங்கள்ல வெளிப்படுத்துவதால அது யாரோ ஒரு தனிநபரோட வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழரோட மாண்பு குறைந்து விட்டதா? இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியையும் காரணங்களையும் என்னுடன் உள்ள நண்பர்கள், உறவினர்கள் நன்கு அறிவார்கள். எல்லார்கிட்டையுமே கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். எங்களை பிரபலங்களா உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்ததாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன். ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பு கொடுங்க. தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி பொதுவெளியில இருக்கிற தனிப்பட்ட நபர்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு விஷயம் சொன்னா அவங்களை அது பாதிக்குமே அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம மக்கள் எல்லாருமே சோசியல் மீடியா இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்றதும் இல்லாத பொல்லாத கதைகள்லாம் சொல்றதும் ரொம்பவே இயல்பான ஒரு நிலைமையா ஆயிடுச்சு. இது நிச்சயமா சமூகத்துல மாறணும். இது ஏற்புடையதே இல்ல. ஜிவி பிரகாஷ் இப்படி ஒரு காட்டமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க.